அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். நாளைக்கு மாசி மகம் பௌர்ணமி தினம். நாளை மிக மிக முக்கியமான சத்யநாராயண பூஜை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பல ஜென்மங்களில் விட்ட எல்லா சொத்துக்களுமே நம்ம இந்த சத்யநாராயண பூஜை பண்ண நமக்கு கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. தனம், தானியம், புகழ், கீர்த்தி, கர்ம விடுதலை, என்ன உங்களுக்கு வேணுமோ, என்ன வேண்டி நீங்கள் அந்த நாராயணன் கிட்ட கேட்குறீங்களோ, அது என்ன கோரிக்கையாக இருந்தாலுமே இந்த பூஜை செஞ்சால் நிச்சயம் நமக்கு சாட்சாத் நாராயணனே நமக்கு தருவாருங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. அப்பேற்பட்ட இந்த இதை எல்லாராலையுமே செய்ய முடியுமான்னு கேட்டால் இப்போ இருக்க சூழலில் நிறைய பேரால் செய்ய முடியாது. அதுக்கு அவங்க குடும்ப சூழலும் ஒரு காரணமாக இருக்கும். அதுக்காகவே அந்த பூஜை செஞ்சால் நமக்கு என்ன பலனோ அதே பலன் இந்த விரதக்கதையை யார் ஒருத்தங்க கேட்குறாங்களோ அவங்களுடைய 7 தலைமுறையும் செல்வ செழிப்போடையும் ராஜ வாழ்க்கையும் வாழுங்கிறது சாட்சாத் நாராயணனுடைய வாக்கு. பூஜையிலே மிக சிறந்த பூஜை சத்யநாராயண பூஜை தான். யார் ஒருத்தங்க இந்த பூஜையை செய்கிறாங்களோ அவங்களுடைய 7 தலைமுறையும் இந்த புண்ணியங்கள் போய் சேரும். நீங்கள் எல்லா பிறவிலும் நம்ம ஆத்மா இந்த பூஜை யார் ஒருத்தங்க பண்ணுறாங்களோ அந்த ஆத்மாக்களுக்கும் இந்த எல்லா பலன்களும் நிச்சயம் கிடைக்கும் என்கிறது ஐதீகம். நம்ம ஒரு நோய் தீரணுமா அதுக்கு தனியாக ஒரு பரிகாரம் பண்ணுவோம், கடனுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுவோம், திருமணத்துக்கு ஒன்று, அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பரிகார முறைகள் இருக்குது. ஆனால் உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவாக இருந்தாலும், படிப்பு, அது இது, உங்களுக்கு என்ன வேணுமோ, எந்த கோரிக்கையாக இருந்தாலுமே நீங்கள் சாட்சாத் நாராயணன் நீங்கள் மட்டும் நினச்சிட்டு இந்த ஒரு பூஜையை மட்டும் பண்ணி பாருங்களேன், இந்த கதையை கேட்டு பாருங்களேன், நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக பெருமாளே நிறைவேற்றி தருவாருங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த விரதக்கதை இப்போ நம்ம பார்க்கலாம். உல்காமுகன் என்று ஒரு மன்னன் இருந்தான். ஒரு நாள் அவனுடைய அரண்மனைக்கு ஒரு வணிகன் வந்தான். அங்கே மன்னனும் அவனுடைய மனைவியும் ஏதோ பூஜை செய்து கொண்டிருப்பதை பார்த்தான். பூஜை முடியும் வரை காத்திருந்த அவன் பிறகு மன்னனிடம் அவர்கள் மேற்கொண்ட பூஜையோட முக்கியத்துவம் என்ன என்று கேட்டான். நாட்டில் சத்தியமும் நீதியும் இருக்கிறதுக்காக தான் இந்த விரத பூஜை தானும் தன்னுடைய மனைவியும் மேற்கொண்டிருப்பதாக மன்னன் பதிலளித்தார். அந்த வணிகனுக்கு தனக்கு குழந்தை இல்லையேங்கிற ஒரு ஏக்கம் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருந்தது. அதை மன்னனிடம் அவன் சொன்னான். அவன் தனக்கு குழந்தை பாக்கியம் அருள வேண்டும் என இறைவன்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு, அவ்வாறு அந்த பேச்சினை பெறக்கூடிய அவன் சத்யநாராயணம் விரதம் இருந்து கடவுளுக்கு நன்றி தெரிவிக்குமாறு மன்னன் சொன்னார். அதை அப்படியே ஏற்றுக்கொண்ட வணிகன் தன்னுடைய ஊர் திரும்பினான். தனக்கு குழந்தை பிறக்க வேண்டினான். கடவுளும் அவனுடைய ஏக்கத்தை போக்குவதற்காக உரிய காலத்தில் அவனுக்கு ஒரு பெண் குழந்தைக்கு தந்தையாகும் பேற்றினை அருளினார். ஆனால் அந்த குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் அவன் விழா கொண்டாட்டம் என நாளை கடத்தினானே தவிர மன்னன் சொன்னது போல சத்யநாராயண பூஜை செய்து கடவுளுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்பதை மறந்தே போய்விட்டான். மன்னரின் அறிவுரையை கணவன் சொல்ல கேட்டிருந்த மனைவி அவனுக்கு அந்த விரதத்தை திருப்பி ஞாபகப்படுத்தினாங்க. ஆனால் அவன் அதை பொருட்படுத்தாமல் அதை சொல்ல ஒன்றுமே கேட்காம திருப்பி நன்றி தெரிவிக்காவிட்டால் என்ன, கடவுளுக்கு என்ன நஷ்டமா என்றெல்லாம் ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பித்து விட்டான். ஆனால் மனைவியின் தொடர்ந்த வற்புறுத்தலை மேலும் வளர்க்காமல் இருக்கவும் மனைவியை சமாதானப்படுத்துறதுக்காக நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகட்டும், அப்புறமா இந்த பூஜையை நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணுவது போல தெரிவித்தான். அவன் சொன்னது போல அவங்களுடைய குழந்தைக்கு திருமணமும் ஆயிற்று. ஆனால் அதற்கு பிறகும் அவன் அந்த விரதத்தை மேற்கொள்ளாமல் தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தான். அவன் மனைவியும் அவனிடம் சொல்லி அழுத்தே போய்விட்டாள். ஒரு சமயம் தன்னுடைய மருமகனையும் அழைத்து கொண்டு வியாபார விஷயமாக அடுத்த ஊருக்கு புறப்பட்டு சென்றான் வணிகன். ஆனால் போன ஊரில் அவர்கள் இருவரின் மீதும் சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த ஊர் மக்கள் திருட்டு குற்றம் சாட்டினார்கள். அரசாங்க காவலர்களும் அவர்களை கைது செய்து மன்னர் முன்னால் நிறுத்தினார்கள். வணிகன் தன் மருமகனுடன் இங்கே குற்றவாளியாக பழி சுமத்தப்பட்டு சிறைப்பட்ட சமயத்தில் அவனுடைய சொந்த ஊரில் அவனுடைய வீட்டில் உள்ள எல்லா பொருட்களும் திருடு போய்விட்டன. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட வசதி இல்லாமல் அவனுடைய மனைவியும் மகளும் தவிக்க ஆரம்பித்தார்கள். பிச்சை எடுக்க வேண்டிய கட்டாயம். அப்போது அந்த மனைவிக்கு அத்தனை நாள் வரை மனசுக்குள்ளே தேங்கியிருந்த தன்னுடைய கணவன் சத்யநாராயண பூஜை செய்யாமல் போனது ஞாபகத்துக்கு வந்தது. வீடு வீடாக போய் பிச்சை எடுத்த தாயும் மகளும் ஒரு வீட்டில் சத்யநாராயண பூஜை பண்ணுறதை பார்த்தாங்க. அதை பார்த்தாவது மனசு சந்தோஷம் அடையலான்னு சொல்லிட்டு அது முடிகிற வரைக்கும் காத்திருந்து அவங்க தந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு நம்ம எப்படியாச்சும் இந்த பூஜையை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மனைவி நினைச்சாங்க. கணவன் பக்கத்தில் இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம தனியாக வச்சு இந்த பூஜையை கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு முடிவே பண்ணாங்க. அந்த தன்னோட வீட்டில் என்ன பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் வச்சு மிக எளிமையாக ஒரு சத்யநாராயண பூஜையை பண்ணாங்க. அந்த நேரத்தில் வெளியூரில் கைதான அவங்களுடைய கணவனும் மருமகனும் குற்றவாளிகள் இல்லைன்னு தீர்ப்பாயிருச்சு. அது மட்டும் இல்லாமல்
தான் அப்படி அவர்களை தவறாக கருதியதாலும் நடத்தியதாலும் மான நஷ்ட ஈடாக நிறைய பொன்னும் பொருளும் கொடுத்து அனுப்பினான் அந்த ஊர் மன்னன். அந்த வெகுமதிகளெல்லாம் வாங்கி கொண்டு சொந்த ஊருக்கு திரும்பிய வணிகன் அங்கே நடந்ததை எல்லாமே தன்னுடைய மனைவிக்கிட்டையும் மகள்கிட்டையும் சொன்னாங்க. இவர்களும் தாங்கள் எளிமையாக சத்யநாராயண விரதம் பூஜையை பற்றி சொன்னாங்க. அதை கேட்ட பிறகுதான் தான் பூஜை விரதத்தை மேற்கொள்ளாமல் அலட்சியப்படுத்ததற்கு தனக்கு தண்டனை கிடைத்ததையும், மனைவி தன் சார்பாக அந்த விரதத்தை மேற்கொண்டதால் அந்த தண்டனையிலிருந்து விடுதலையோடு கூடவே வெகுமதியும் கிடைத்ததையும் அவன் புரிந்து கொண்டான். அந்த குடும்பத்தில் அதுக்கப்புறம் வருத்தமோ வேதனையோ எதுவுமே தலை காட்டவில்லை. இதுதான் சத்யநாராயண பூஜை விரத கதை. உங்களால் பூஜையெல்லாம் இருக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதோட முழு பலனும் இந்த விரத கதைகள் யார் ஒருவர் கேட்குறாங்களோ அவங்களுக்கு சத்யநாராயண பூஜையோட முழு பலனும் கிடைக்குங்கிறது ஐதீகம். நாளைக்கு நீங்கள் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு இந்த கதையை கண்டிப்பாக கேளுங்க. உங்களுடைய எல்லா தலைமுறைக்கும் அந்த புண்ணியம் போய் சேரட்டும்னு சொல்லிட்டு மீண்டும் வேறொரு பதிவில் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.